வணக்க வழிபாடுகளில் அழகிய வழிமுறைகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நெருங்குவதற்கான, அந்த ரப்புல் ஆலமீனுடைய நேசத்தையும் பாசத்தையும் அடைந்து கொள்வதற்கான பல வழிகளில் மிக பிரதானமான வழியாக அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் என்ற இந்த பகுதியை வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَمَا تَقَرَّبُ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افترضت عليه. என்னுடைய அடியான், அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் சொன்னார்கள், என்னுடைய அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த வணக்கங்கள், கடமைகளின் மூலம் அவன் என்னை நெருங்குவதை அந்த அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். وَمَا يَزَالُ عَبْدِي يَتَقَرَّبُ إِلَيَّ بِالنَّوَافِلِ حَتَّى أُحِبَّهُ. அப்ப இறைவன் எமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைய முடியும். அந்த நெருக்கத்தை, இறைவனுடைய நேசத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்னுடைய அடியான் அவனுக்கென்று இருக்கின்ற நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும் அவன் அதை செய்து என்னை நெருங்கிக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இபாதத்துக்கள் என்றால் அது எதற்காக, அது ஏன் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சிலருடைய வணக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த வணக்கத்தின் செயல் நடக்கிறது, ஆனால் உண்மையாக அது அந்த வணக்கம் தானா என்று யோசிக்கின்ற அளவில் அவர்களுடைய இபாதத்துக்கள் இருப்பதை பார்க்கலாம். தொழுகையை எடுத்துக்கொண்டால் சிலர் நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்ற மாட்டார்கள். 2-3 வக்துடைய தொழுகைகளை ஒரே நேரத்தில் வந்து அவசரமாக தொழுதுவிட்டு நான் தொழுது விட்டேன் என்று மனதளவில் திருப்தி அடைந்து கொள்வார்கள். உண்மையிலே அது இறைவனுடைய பார்வையில் அல்லாஹ் அதை தொழுகையாக கணக்கெடுத்தானா, அல்லது அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த தொழுகை இருந்ததா, அல்லது ருக்கூஉ சுஜூது என்கின்ற செயல் நடந்ததா என்பதை யோசிக்கிற அளவில் பல பேருடைய வணக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு காலம் முழுக்க தர்மம் செய்த ஒரு திருப்தியை மனதளவில் உணர்ந்து கொள்கிற ஒரு நிலை மனிதர்களுக்கு மத்தியில இருப்பதை பார்க்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டு காலம் முழுக்க உணவளித்ததை போன்று அதை பல பேரிடத்தில் இப்படி ஒரு சாப்பாடு ஒன்றை இன்றைக்கு கொடுத்தேன், அல்லது இவருக்கு இன்றைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு என்று அதை சொல்லித் திரிகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் என்ற பகுதி வெறுமனே நாம் அந்த செயலை செய்துவிட்டு உள்ளத்தால் நான் செய்து விட்டேன் என்று திருப்தி அடைவது மட்டும் போதாது. அந்த வணக்கம் இறைவன் அதை பொருந்திக் கொள்வானா இல்லையா, நான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வினுடைய நேசமும் அன்பும் எனக்கு கிடைக்குமா இல்லையா என்பதை நாம் நிதானமாக எமது ஆழ்மன சிந்தனையிலே கொண்டு வந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் மனிதனுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்குது.
அவசரமாக செய்துவிட்டு, குறையாக செய்துவிட்டு அதிலே நிறைய திருப்தி அடைகிற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். இந்த நிலை தொடர்ச்சியாக எங்களிடத்தில் இருந்தால் அந்த இபாதத்துக்கள்ல உயிரோட்டம் இருக்காது. அந்த இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய முழுமையான அந்த கூலியை நாங்கள் அடைந்து கொள்ள மாட்டோம். எமது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அது அப்படித்தான் நடந்தேறிக் கொண்டிருக்கும். சிலர் சில இபாதத்துக்களை அவசரமாக செய்துவிட்டு அந்த இடத்தில் இன்றைக்கு நான் கொஞ்சம் இதை அவசரமா செஞ்சிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து நான் நேரத்துக்கு செய்ய வேண்டும் என்று தனது வாழ்க்கையில் 40 வருடங்களை கடந்தவர்கள் இருப்பதை பார்க்கலாம். அப்படி யோசித்துக் கொண்டே வாழ்க்கை போகிறது. இங்க இபாதத்துக்கள் சீராகியதா என்று பார்த்தால் வளமையாக எப்படி அவருடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்கள் ஒரு செயலாக நடக்குதோ அது அப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த இபாதத்துக்கள் இறைவனுடைய நெருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற அமைப்பில் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது அழகானதாக இருக்க வேண்டும். அது நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இபாதத்துக்கள் அது அழகாக நடைபெற வேண்டும், அது நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்பதை பல செய்திகளினூடாக நமக்கு உணர்த்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்தாரு. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. அவர் போயிட்டு தொழுதுட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகையை அவதானித்து விட்டு அவருக்கு பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஇன்னக லம் துஸல்லி, திருப்பி போயிட்டு தொழுதுட்டு வாங்க, நீங்க தொழவே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் திருப்பியும் போனாரு, அவசரமா தொழுதுட்டு வந்தாரு, திருப்பி ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொன்னாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் தொழவில்லை, திருப்பி தொழுது விட்டு வாருங்கள் என்று 3 முறை அனுப்பினார்கள். 4வது தடவையாக அந்த மனிதர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இதை தவிர எனக்கு தொழ தெரியா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தொழுகை என்றால் நீங்கள் முதலாவது கிப்லாவை முன்னோக்குங்கள், அதிலே இன்னவற்றை ஓதுங்கள், ருக்குஇலேயும் சுஜூதிலேயும் நிலையிலேயும் 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலேயும் நீங்கள் வருகின்ற பொழுது அந்த நிலைகளை அழகாக அவசரப்படாமல் அமைதியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள், அப்போதுதான் இந்த தொழுகை பூர்ணமடையும் என்பதை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் வந்து இவருடைய இந்த ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால தொழுகிறாரு. அவருடைய ருக்கு சுஜூத பார்த்தா போறாரு எழும்புறாரு, சுஜூதுக்கு போனாரு எழும்பினாரு, சுஜூது ருக்கு பூரணம் இல்லை. இன்னைக்கு பல பேருடைய தொழுகை நம்ம இப்படி இருக்கிறத பார்க்கலாம். கடைசி டைம்ல மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால அந்த நேரம் தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம், அந்த நேரத்துல தான் லுஹரை மஸ்ரைன் தொழுகிறதுக்கு ஓடி வாரது. வந்தா பாங்குக்கு 5 நிமிஷம் இருக்கும், 8 ரக்காத்துக்களை அவசரமாக தொழுது முடிகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது போன்று அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவரை பார்த்து ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை முடிச்சு வந்த உடனேயே மா ஸல்லைத, நீங்கள் தொழவே இல்லைன்றார். நீங்க தொழுது தொழுகையே இல்லை. ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு காலங்கள் நீங்கள் இப்படி தொழுது வருகிறீர்கள்? அவர் சொன்னார், கிட்டத்தட்ட நான் 40 வருடங்கள் இப்படி தொழுது வருகிறேன் என்று சொன்னார். 40 வருடங்கள் நீங்கள் தொழவே இல்லை என்று சொன்னார்கள். லவ் முத்த அலா கைரி சுன்னதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தொழுகை நீங்க இப்படி தொழுகிறீங்களே, இதே மாதிரி தொழுத நிலையில் நீங்கள் மரணித்தால் நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்த நிலையில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வணக்கம் அழகாக நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் இன்னும் பல செய்திகளை சொன்னார்கள். மா மின் முஸ்லிமின் யத்தவத்த, யார் ஒரு முஸ்லிம் வுது செய்கிறாரோ அந்த வுது எப்படி இருக்க வேண்டும்? ஃபயுஹ்சினுல் வுது, அந்த வுதுவை அழகாக யார் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இன்னும் கூலியை வழங்குவான் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே மா மின்கும் மின் அஹதின் யத்தவத்த ஃபயுப்லிகு அவ் ஃபயுஸ்பிகு, உங்களில் ஒருவர் வுது செய்கிறார்,
ஆனா அவருடைய வுது பூரணமானதாக முழுமை பெற்றதாக யார் அந்த வுதுவை செய்கிறாரோ அவருக்கு இன்ன சிறப்பு என்று சொன்னார்கள். குர்ஆன் ஓதுவதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, தனது வேதத்தை அதற்கு உரிய முறையில், ஹக்க திலாவா, அதற்கு உரிய முறையில் அழகாக அந்த வேதத்தை அவர்கள் ஓதி வந்தார்கள். உலாஇக யுமினூன பிஹி, அவர்கள் தான் அதை ஈமான் கொண்ட உண்மையான முஃமின்கள் அல்லாஹ் என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழகான முறையில், இந்த தர்தீலுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிறுத்தி கருத்துக்களை விளங்கி அழகாக நிதானமாக ஓதுவதுதான் தர்தீல் என்று சொல்வார்கள். அப்படி குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல கட்டளை இடுகிறான். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கலாம், குர்ஆன் ஓதுவதற்கு பல மஜ்லிஸ்களை உருவாக்கி இருப்பார்கள். அவர்கள் ஓதுவது அவர்களுக்கும் விளங்காது, சுத்தி இருந்து கேட்பவர்களுக்கும் விளங்காது. ஆரம்பிக்கிறது தான் விளங்கும், கடைசியில முடிக்கிற துண்டு விளங்கும். இது மிகப்பெரிய பாவமா இல்லையா? எனவே குர்ஆனை ஓதுகிற பொழுது அழகாக ஓதுங்கள் என்று இப்படி எமது இபாதத்துக்களில் ஒரு அழகான நடைமுறை இருக்க வேண்டும். அந்த இபாதத்துக்கள் சீராகவும் அழகாகவும் அமைய வேண்டும் என்பதை இஸ்லாம் பல இடங்களில் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எமது வணக்கங்கள், எமது இபாதத்துக்களை நாம் அழகாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு எமக்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை படித்து தருகிறது. அதுல முதலாவது என்ன தெரியுமா? ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னால் எம்மிடத்தில் திட்டமிடல் இருக்க வேண்டும். எப்படி? டைம் கிடைத்தால் அந்த வணக்கத்தை செய்வது, அல்லது போற ஒரு சந்தர்ப்பத்துல கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு போறது, அல்லது இன்றைக்கு செஞ்சு இன்னொரு கிழமைக்கு இல்லை. இப்படியான நிலைகள் ஏன் எம்மோட வணக்கத்துல வருது என்றால் எங்கள்கிட்ட திட்டமிடல் இல்லை. சிலருக்கு மிகப்பெரிய போராட்டம் இபாதத்துக்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆரம்பிக்கிறார்கள், ஒரு கிழமை கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். சிலர் பல தடவை முயற்சி செய்து நிராசை அடைந்து என்னால முடியாது, நான் பலவீனமானவன், இபாதத்துக்களையே விட்டுவிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்துக்களை அழகுபடுத்துவதற்கான வழிமுறைகளை விளங்கி கொள்ளாததும், எம்மிடத்தில் திட்டமிடல் இல்லாததும். நான் ஒரு வணக்கத்தை செய்கிற பொழுது எனது நிலைமையை யோசித்து, எனது தொழிலை யோசித்து, நான் வாழுகிற சூழலை யோசித்து நான் திட்டமிட்டு செய்கிற பொழுது அந்த வணக்கம் நேர்த்தியானதாகவும் தொடர்ச்சியானதாகவும் அழகானதாகவும் மாறும். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு மனிதர் பாலைவன மண்ணில் ஒரு பயணம் போகிறார். திடீரென்று ஒரு வானத்தில இருந்து ஒரு சத்தம் வருது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்ன மனிதருடைய தோற்றத்துக்கு மேகமே நீ மழை பொழிய செய்வாயாக என்ற ஒரு சத்தம் வருது. இவர் திரும்பி பார்க்கிறாரு, அந்த ஒரு மேக கூட்டத்தை காண்றாரு, அதுக்குள்ள இருந்தது அந்த சத்தம் வருது. இப்ப பாலைவனத்துல போன மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் காணுகிற முதல் காட்சி இப்படியான ஒரு காட்சியை. அவர் அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணி பின்னால போனாரு. அந்த மேகம் ஒரு பள்ளத்தான், கற்கள் நிறைந்த ஒரு ஆறு மாதிரியான ஒரு பிரதேசத்துல அந்த மேகம் மழை பெய்கிறது. அந்த ஆற்றில இருந்து அந்த தண்ணீர் வடிந்தோடுகிறது. இவர் அந்த தண்ணீரின் பின்னால் ஓடுகிறார். அந்த தண்ணி ஒரு மனிதனுடைய வயலுக்கு போய் சேருகிறது. சேர்ந்தால் அந்த வயல் ஒரு மனிதர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தண்ணி எல்லாம் வெட்டி முழு விவசாயத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்ப இது இன்றைக்கு இவர் கண்டார், ஆனால் இது பல நாட்கள் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய தொழிலுக்கு இது நடக்குது. அப்ப அவருடைய லைஃப்ல, அவருடைய தொழிலுக்கு அல்லாஹ்விடத்தில இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய உதவி இது எதனால் வந்தது? அவருடைய திட்டமிடலை பாருங்கள். இந்த மனிதர் அந்த வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த விவசாய இடத்துல போய், உங்களோட பேர் என்னான்னு கேட்டாரு. அவர் சொன்னார், என் பேர் இதுதான். நீங்க ஏன் என் பேரை கேட்கிறீங்க? அப்ப இந்த மனிதர் சொன்னார், நான் இடையில வருகிற பொழுது மேகத்திலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது, இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய்வாயாக என்ற ஒரு சத்தம் கேட்டது.
அந்த தோட்டத்தில் அந்த மேகத்திலிருந்து வந்த அந்த பெயர் உங்களுடைய பெயர் தான் என்று சொன்னார். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மனுஷனை பார்த்தா சாதாரணமா விவசாயம் செய்யற ஒரு ஆள், அவர்கிட்ட பார்த்தா பெருசா ஒன்றும் விலங்கல்ல, ஆனா இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்குது. இவர் ஆச்சரியத்தோடு கேட்டார், உங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவர் சொன்னார், நான் இந்த விளைச்சலை செய்து, இந்த விவசாயத்தை செய்து, இதிலே நான் அறுவடை செய்கின்ற காலத்தில் எனது இந்த அறுவடையில் 1/3 நான் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்வேன். 1/3 நானும் எனது குடும்பமும் எங்களுடைய தேவைக்காக நாங்க சாப்பிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். 1/3 மீண்டும் இந்த தொழிலுக்கு நான் போடுவேன் என்று சொன்னார். இப்ப இந்த மனிதனுக்கு இந்த சிறப்பு கிடைப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டமிடல். வார மாசம் இன்ஷா அல்லாஹ் 1 லட்சம் லாபம் வந்தா 20,000 தர்மம் செய்வோம் என்று அவர் முடிவெடுக்கல. அப்படித்தான் எங்கட பல தர்மங்கள் இருக்குது. அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர லாபம் வந்தா தர்மம் செய்வோம், லாபம் வராட்டி தர்மம் இல்லை. 1 லட்சம் லாபம் வந்தால் 20,000 தர்மம் செய்வோம் என்று முடிவெடுத்திருப்போம். 80,000 லாபம் வந்திருக்கும். ஷைத்தான் வந்து நிப்பான், 1 லட்சம் வரலையே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் பார்த்துக் கொள்வோம். இது எங்கட திட்டமிடல் இல்லாட்டி எங்கட வணக்கத்துல ஒரு அழகு இருக்காது, ஒரு தொடர்ச்சி இருக்காது. அந்த மனிதனுடைய திட்டமிடல் என்ன தெரியுமா? நான் அறுவடை செய்கிற பொழுது எனக்கு 10,000 தான் லாபம் வந்தாலும் 3 பிரிப்பேன், 50,000 லாபம் வந்தாலும் 3 பிரிப்பேன், 1000 ரூபாய் லாபம் வந்தாலும் 3 பிரிப்பேன். 3 பிரித்து 1/3 நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வேன் என்று தனது வாழ்க்கையில் தர்மத்தை திட்டமிட்டு தொடர்ச்சியாக அவர் நிறைவேற்றினாரே. அல்லாஹ், நாம் இறைவனின் இபாதத்தை அழகுபடுத்துகிற பொழுது அல்லாஹ் நமது கூலியை அழகுபடுத்துவான். நமக்கு தரக்கூடிய கூலியை அல்லாஹ் அழகுபடுத்தி வழங்குவான். அது எங்களுக்கு சில பொழுதுகளில் விளங்காது. இன்னொரு ரிவாயத்துல வருது, அந்த சதக்காவையும் அவர் திட்டமிடுறாரு. அந்த சதக்காவையும் அவர் திட்டமிட்டு ஏழைகளுக்கு ஒரு பகுதி, அதே போல வழிப்போக்கர்களுக்கு ஒரு பகுதி, அதே போல கேட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பகுதி சதக்காவை என்ன செஞ்சாரு? பிரிச்சு வழங்கினார் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அவர் நான் சதக்கா செய்வதனூடாக முழு சொத்தையும் சதக்கா செய்து இங்க குடும்பத்தை கஷ்டத்துல போடவும் இல்லை, தொழிலை இழக்கவும் இல்லை, முழு சொத்தையும் குடும்பத்துக்கு செலவழிச்சு சதக்காவை விடவும் இல்லை. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கையில் அந்த வணக்கத்தை அழகாக செய்து வந்தார். அல்லாஹ் அவருக்கு கண்ணியமான ஒரு கூலியை கொடுத்தார். எனவே இந்த திட்டமிடல் எமது வணக்கங்கள்ல இருக்க வேண்டும். நாம் செய்வதற்கு முன்னால் நான் இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு எப்படி நான் இதை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் யோசித்து நடைமுறைப்படுத்துகிற பொழுது அந்த வணக்கம் அழகானதாக மாறும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு மனிதன், அவரு மஸ்ஜிது நபவிக்கு மிக தொலை தூரத்துல இருக்கிறார். மதீனாவுடைய போர்டர்ல இருந்து அவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரஜுலுன் லா அஅலமு ரஜுலன் அபஅத மினல் மஸ்ஜித் மின். அந்த மனுஷன் தான் எங்கட காலத்திலேயே ஆக தொலை தூரத்துல இருந்து மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர். ஆனால் அவரிடத்துல இருந்த மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? வகான லா துஹ்திஉஹு ஸலாத். தூரத்துல இருந்து வாராரு, ஆனால் ஒரு வக்த் தொழுகையை கூட ஜமாஅத்தை மிஸ் பண்ண மாட்டார். இப்ப இது அவருடைய ஒரு திட்டமிடலை எடுத்து காட்டுது. அவர் தூரத்துல இருந்து வாராரு, அதுவும் நடந்து வருகிறார், ஆனால் ஒரு நாள் கூட ஜமாஅத்தை மிஸ் பண்ணவில்லை என்று நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஜமாஅத்து மிஸ் பண்ணாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டு இருப்பாரா இல்லையா? நான் இத்தனை மணிக்கு வெளியாகி வீட்டுல இருந்து போனாதான் எனக்கு ஜமாஅத்தை பிடிக்க முடியும், அது மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் என்று அவர் ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு நேரத்தை வச்சிருப்பாரா இல்லையா? இன்னைக்கு இதை எங்களுக்கு செய்ய இயலுமா இயலவா? அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், மொபைல் போனை தந்திருக்கிறான், ஒரு ரிமைண்டரை வைக்க முடியும். லுகருக்கு முன்னால் 15 நிமிடத்துக்கு முன்னால் ஒரு ரிமைண்டர்.
அசருக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிடத்துக்கு முன்னால் ஒரு ரிமைண்டர். அப்ப அதுக்குள்ளுக்கு அவசரமாக வேலைகளை முடித்து தொழுகைக்கு வருவதற்கு நாம் திட்டமிட முடியுமா, முடியாதா? அல்லாஹ் எமக்கு அத்தனை வசதிகளையும் தந்திருக்கிறான். வசதிகள் இல்லாத காலத்தில் அந்த மனிதர் திட்டமிட்டு அவர் ஒரு நேரத்தை வைத்து மஸ்ஜிதுக்கு அவர் நடந்து வந்தார். நபித்தோழர்களுக்கு பார்க்கிறதுக்கு பாவமாக இருந்துச்சு. அவரிடத்துல மஷூரா சொன்னார்கள், இஷ்தரைத ஹிமாரன் தர்கபுஹு ஃபி ظுலுமாஇ வ ஃபி ரம்தா. ஒரு குதிரை, ஒரு கழுதையை நீங்க வாங்கி கொள்ளலாமே. அப்போ உங்களுக்கு நைட்லையும் பகல்லையும் மஸ்ஜிதுக்கு வந்து போறதுக்கு லேசாய்க்குமே. தூரத்துல இருந்து வாராருக்கு ஒரு மஷூரா சொல்றாங்க, ஒரு வாகனத்தை எடுத்துக்கோங்கப்பா. நாங்க சொல்லுவோமே, ஒரு பைக் ஒண்ண வாங்கி கொண்டா உங்களுக்கு லேசேண்டு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு வசதி இல்லைன்னு சொல்லல, வாங்க முடியாதுன்னு சொல்லல. நான் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது நடந்து வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும். எனவே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் நபியுடைய வீடு இருக்கிறது. ஆனால் நான் எனது வீடு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருப்பதை விரும்பவில்லை. தூரத்தில் இருந்து நான் நடந்து வர வேண்டும். அந்த நடைக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு கூலியும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னார். அவருடைய திட்டமிடல், நடந்து வந்தார். ஆனால் தொழுகையை அவர் மிஸ் பண்ணவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அவருக்கு கிடைச்சதுன்னா அல்லாஹ் கூலியை அழகாக வழங்கினான். கத் ஜமா அல்லாஹு லக ذلك குல்லஹு. நீங்க எதிர்பார்க்கிற முழு கூலியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் இந்த சுன்னத்தான தொழுகையை நடைமுறைப்படுத்துவதில் அவங்கள்ட்ட ஒரு திட்டமிடல் இருந்துச்சு. சில சுன்னத்தான தொழுகைகளை வீட்டுல தொழுவாங்க, சிலத மஸ்ஜிதுல தொழுவாங்க. இப்ப இன்றைக்கு நாங்க எங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டா, நீங்க எந்த ரக்காத்து வீட்டுல தொழுவீங்க, எந்த சுன்னத்து ரக்காத்து வீட்டுல தொழுவீர்கள், எதை மஸ்ஜிதுல தொழுவீர்கள் கேட்டா, நான் நேத்து லுஹர மஸ்ஜிதுல தொழுவேன் சுன்னத்தை, இன்றைக்கு நான் வீட்டுல தொழுவேன், மாறி மாறி சொல்லுவோம். சில நேரம் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால சுன்னத்துக்கள் நிறைய மிஸ் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நபித்தோழர்களுடைய திட்டமிடல் என்ன தெரியுமா? பெரும்பாலும் எல்லா நபித்தோழர்களும் சொல்லுவார்கள், நான் லுஹருடைய சுன்னத்தை வீட்டில் தொழுவேன், முன் சுன்னத்தை, லுஹருடைய முன் சுன்னத்தை வீட்டில் தொழுவேன், லுஹருடைய பின் சுன்னத்தை நான் மஸ்ஜிதிலே தொழுவேன். ஏன் அந்த திட்டமிடல்? நபித்தோழருடைய காலத்துல ஒரு நடைமுறை, லுஹருக்கு பின்னால்தான் கூடுதலாக பஜாருக்கு போவாங்க மக்கள். அப்ப அவங்க லுஹருடைய தொழுகையை வீட்டுல முன் சுன்னத்தை தொழுதுட்டு வந்தால் லுஹருக்கு பின்னால் உள்ள தொழுகையை தொழுகிறதுக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்? பஜாருக்கு போகணும். திட்டமிடலா இல்லையா? அதனால மஸ்ஜிதுல தொழுதுட்டு போவாங்க. சிலர் ஆர்வ கோளாறுல முடிவெடுப்பாங்க, எல்லாத்தையும் வீட்டுல தொழுவோம் என்று. அவசரமா ஒரு தேவை வந்திருக்கும், அப்ப மஸ்ஜிதுலையும் தொழுவுறதுல வீட்டுலையும் தொழுவுறதுல போயிடுவார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, வணக்கங்களை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதற்கு முன்னால் எனது தொழில், எனது பலம் பலவீனம், இவைகளை நான் சிந்தித்து இந்த வணக்கத்தை நான் தொடர்ச்சியாக செய்வதற்கு அல்லது அழகாக நான் செய்வதற்கு எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து நிறைவேற்றுகின்ற பொழுது எமது வணக்கங்கள் அழகானதாகவும் பூர்த்தியானதாகவும் இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற அமைப்பிலே மாறிவிடும். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எமது இபாதத்துக்களை அழகானதாகவும் பூர்த்தியானதாகவும் நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் திட்டமிட வேண்டும் என்ற பகுதியை பார்த்தோம். அந்த திட்டமிடல் சரியாக இருக்கின்ற பொழுது அதற்கு அடுத்த கட்டம் எமது இபாதத்துக்கள் எப்படி மாறும் என்றால், எமது வாழ்க்கையில அது தொடர்ச்சியானதாக மாறும். அந்த இபாதத்துக்களை நாம் தொடர்ச்சியாக செய்கிற பொழுது அது அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகவும் அல்லாஹுடைய நேசத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் அந்த இபாதத்துக்கள் மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சத்திது வகாரிபு, உங்களுடைய இபாதத்துக்களை நீங்கள் அழகாகவும் நேர்த்தியாகவும் தொடர்ச்சியாகவும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். வ இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, நீங்கள் கொஞ்சமாக செய்தாலும் அல்லாஹ் விரும்புவதை தெரியுமா? அதை தொடர்ச்சியாக செய்வதைத்தான்.
திடீர்னு ஆர்வத்துல இன்றைக்கு ஒரு நாள் முழுக்க இபாதத்தை செய்துவிட்டு மற்ற நாட்களில் இபாதத்துக்கள் இல்லாமல் போவதை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் விரும்புவதை இன்றைக்கு நாம கொஞ்சமா தான் செஞ்சிருக்கிறோம். ஆனா எந்த வாழ்க்கையில நான் இவ்வளவுதான் செய்கிறேன், ஆனா இந்த வாழ்நாள் முழுக்க நான் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹு தாலா அந்த வணக்கத்தை விரும்புகின்றான். ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் லா தகுன் மிஸ்ல ஃபுலான், அப்துல்லாவே நீ ஒரு மனிதனை போல மாறிவிடாதே. அந்த மனிதன் யார்? கான யகூமுல் லைல ஃபதரக கியாமல் லைல், அவர் ஒரு காலம் என்ன செய்றார்டா, அவருடைய ஆர்வத்துல கியாமுல் லைலை அவர் தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தார். இன்னொரு காலத்தில் அவர் கியாமுல் லைலே தொழுவதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த தொழுகையை அவர் விட்டு விட்டார். இது என்னண்டா ஆர்வ கோளாறுல கொஞ்ச நாளைக்கு ஆர்வத்துல அதிகமாக செய்யறது, கொஞ்ச நாள்ல ஃபெடப்பாகி அந்த வணக்கத்தையே விட்டு விட்டுறது. எனவே அதை விட கொஞ்சமாக செய்தாலும் அந்த வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு திட்டமிடுவது, அதை தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போது எமது இபாதத்துக்கள் அழகானதாக மாறும். பாருங்கள் இந்த செய்தியை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய காலை பொழுதை நோன்பாளியாக உங்களில் யார் அடைந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இன்றைக்கு நோன்புண்டாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உணவு கொடுத்தேன் என்று சொன்னார்கள். ஃபமன் ஆதா மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய தினம் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் நோய் விசாரித்தேன். இப்ப இதுல நாங்க உடனே முடிவுக்கு வரக்கூடாது, மற்ற நபித்தோழர்கள் யாரும் இந்த வணக்கத்தை செய்யலையாண்டு. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரியணும் என்றால், அந்த மஜ்லிஸ்ல இந்த 4 வணக்கத்தையும் செய்தவர் ஒரு நபித்தோழர் தான். மற்ற நபித்தோழர்கள் ஒரு ஆள் ஜனாசாவுக்கு போயிருப்பார், ஒரு ஆள் நோம்பில்லாம இருந்திருப்பாரு, ஒரு ஆள் ஏழைக்கு உணவு கொடுத்திருப்பாரு, ஜனாசாவுக்கு போயிருக்க மாட்டாரு. இப்படி மத்தவங்க ஏதோ 1-2 செஞ்சிருப்பாங்க, அது இந்த செய்தியில வரல. ஆனா நபித்தோழர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். இந்த செய்தியில இது ஏன் வந்ததுக்குரிய காரணம் என்னென்றால், இந்த 4ஐயும் ரசூலுல்லாஹ் கேட்க அன்றைய ஒரு தினத்தில் இந்த 4 இபாதத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக செய்திருந்தார்கள். இப்ப இந்த ஹதீஸை நம்ம எப்ப நடைமுறைப்படுத்துறோம்? வாழ்க்கையில ஒரு நாள், அப்படிதானே? இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாழ்க்கையில ஒரு நாளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒன்று, நோன்பில் ஜனாசா, எங்கேயாவது ஜனாசா விழுகிறான்ற செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நோன்பு தானே. அப்ப ஜனாசா விழுந்துட்டுன்னு சொன்னா உடனே ஜனாசாவுக்கு போறது, 2 ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறது, நோயாளி யாராலும் இருந்தா போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு திருப்தி அடைகிறோம், இந்த வணக்கத்தின் சிறப்பை நான் அடைந்து விட்டேன் என்று. அல்லது ஒரு சுன்னத்தான நோன்பு காலத்துல ஒரு ஜனாசா விழாதான்னு எதிர்பார்க்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வணக்கம், இந்த 4 வணக்கங்களும் இருக்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லைஃப். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிளான் பண்ணி இந்த நாளையும் ஒரே நாள்ல செஞ்சா இந்த சிறப்பு கிடைக்கும் என்று பிளான் பண்ணி செய்யல. அவருடைய லைஃப்ல அவருடைய பழக்கம். எந்த நாளும் ஒரு ஏழையை சந்திப்பது அவருடைய பழக்கம், ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது அவருடைய தொடர்ச்சியான வணக்கம். ஒரு ஜனாசா விழுந்த செய்தி கேள்விப்பட்டா மிஸ் ஆகாம போறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம். சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக பிடிப்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம். நோயாளியை நோய் விசாரிப்பது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வணக்கமும் பழக்கமும் தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. அல்லாஹ் அந்த தொடர்ச்சியாக அழகாக இந்த வணக்கங்களை செய்ததற்கு அல்லாஹ் கூலியை அழகாக எப்படி வணங்குறான் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையின் ஒரு நாளில் இந்த 4 வணக்கத்தையும் அல்லாஹ் உண்டு சேர்க்கிறான். இவ்வளவு பெரிய சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபிம்ரஇன் இல்லா தഖலல் ஜன்னah, இந்த 4 வணக்கங்களும்
யாருடைய வாழ்க்கையில் ஒன்று சேருகிறதோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னார்கள். அதுக்காக வேண்டி ஒரு நாள்ல இதை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இது தொடர்ந்து செய்யணும். அதனால இன்றைக்கு தேவையில்லாண்டு விட்டுடவானவன், அன்றைக்காவது செய்யுங்கள், அல்லாஹ் கூலி வழங்க போதுமானவன். ஆனால் இந்த வணக்கங்களை தொடர்ச்சியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். எங்கட வாழ்க்கையில நீங்க யோசிங்க, எங்க வாழ்க்கையில நான் இப்படி ஒரு வணக்கத்தை நான் அழகா செய்கிறேன். எனக்கு ஒரு 4 வணக்கத்தை கேரண்டி பண்ணேலுமா இந்த லைஃப்ல நான் இதை செஞ்சுட்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தால் யாரிடத்திலையும் சொல்லிவிடாதீர்கள், இஹ்லாஸோடு அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியானது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல விடயங்களை எமது வணக்கங்கள் அழகாக மாறுவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மிம்பர் மேடை அதுக்கு இடம் கொடுக்காதே. எமது வணக்கத்தை, எமது ஃபர்தான கடமைகளை அழகாக்குவதற்கு நாம் கூடுதலாக சுன்னத்தான வணக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். சுன்னத்தான வணக்கங்களிலே கவனம் கூடுதலாக செலுத்துகிற பொழுது எமது ஃபர்தான வணக்கங்கள் அழகானதாக மாறும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் இந்த ஷஅபானில் நோன்பு பிடித்ததற்கான காரணங்களில் இதுவும் உண்டு. வருகின்ற ரமதானின் கடமையான நோன்பை ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் பிடிக்க வேண்டும் என்பதற்கு முன்கூட்டியே தயாரானார்கள். இன்னைக்கு நாங்க ரமதானுடைய நோன்பை முதல் நாள் 2வது நாள் சிலர் படுற பாடு நோன்பு பிடிச்சிட்டு தாங்கலாம. ஏன்? எங்கட வாழ்க்கையில நோன்பு பிடிச்சி பழகில்லை. நாங்க அந்த ஃபர்லுக்கு முன்னால சுன்னத்தை செஞ்சு நாங்க ரெடி ஆகல. ஒரு கடமையான தொழுகைக்கு வந்து ஒரு ஆள் அவசரமா வாரார், இங்க ஜமாத்து போகுது, போனை பேசிக்கொண்டே வந்தாரு, கட் பண்ணிட்டு ஜமாத் நடக்குதுன்னு வந்து தொழுகையில சேர்ந்தார். தொழுகை முழுக்க அவர் போன்ல பேசின சத்தங்கள், அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை விட நான் நேரத்தோட சொன்னது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால பெல் வச்சு நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுது விட்டு ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்கிற பொழுது அந்த ஃபர்தான தொழுகை அழகாக மாறும். இப்படி சுன்னத்தான தொழுகைகளின் மூலம் ஃபர்தை அழகுபடுத்துகின்ற பொழுது அல்லாஹ் கூலியை அழகுபடுத்துகிறான். நாளை மறுமை நாளிலே ஃபர்தான தொழுகையில் விடப்பட்ட குறைகளை சுன்னத்தான தொழுகையில் சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் கிடைத்த நன்மைகளின் மூலம் ஃபர்துக்கான கூலியை அல்லாஹ் முழுமைப்படுத்தி எமக்கு அந்த கூலியை அழகாக தருகிறான். நாம் அந்த வணக்கத்தை அழகாக செய்தது. கடைசியாக இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, வணக்கங்களை அழகாக மாற்றுவதற்கு எனது பலம் பலவீனத்தை வைத்து நான் முடிவு செய்ய வேண்டும். எனக்கு தெரியும் என்னுடைய பலம், எனக்கு தெரியும் என்னுடைய பலவீனம். இந்த 2க்கும் மத்தியில் நான் எப்படி என்னுடைய வணக்கத்தை திட்டமிட்டுக் கொள்வது? ரசூலுல்லாஹ் சில நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், இரவுல தூங்குறதுக்கு முன்னால நீங்க வித்ர் தொழுதுட்டு படுங்கண்டாங்க. சில நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், இரவின் கடைசி பகுதியில எலும்பி தொழுங்கண்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க தூங்குறதுக்கு முன்னால வித்ர தொழுதுட்டு படுங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேருடைய லைஃப் எப்படி போகுதுன்னா, தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும்ன்ற ஆசை, தஹஜ்ஜத்ல எழும்பி வித்ர் தொழணும் என்ற ஆசை, ஆசையிலேயே 20 வருடங்கள் போயிருக்கிறது. இஸ்லாம் இப்படி செய்ய சொல்லவில்லை. எமக்கு அழகான ஒரு வழிகாட்டல சொல்லுது. உங்களுக்கு சுபஹுக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதுல உங்களுக்கு கஷ்டம்ன்றத நீங்க உணர்றீங்களா? உங்களுக்கு அந்த பலவீனம் விளங்குதா? ராவேல முன்னுக்கு தொழுதுட்டு படுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இரவிலே கடைசி பகுதியில் எழும்பி தொழ முடியாது என்று பயப்படுகின்றாரோ அவர் ஆரம்பத்திலே வித்ரை தொழுது கொள்ளட்டும். யார் இரவின் கடைசி பகுதியில் எழும்பி தொழ முடியும் என்று நினைக்கிறாரோ அவர் கடைசி பகுதியிலே தொழுது கொள்ளட்டும். கடைசி பகுதியிலே தொழுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி அதிகமாக இருக்கிறது. நாம் அதை எதிர்பார்த்து தொழாமலே இருந்தால் நமக்கு கூலியே இல்லையே. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரை நீங்க எப்ப வித்ர் தொழுவுறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவ்வலல் லைல் பஅதல் அஸமா, நான் இஷாவுக்கு பின்னால தூங்குறதுக்கு முன்னால நான் வித்ர தொழுவேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், நீங்க எப்ப வித்ர் தொழுவுறேன்னு? அவர் சொன்னார், ஆகிருல் லைல், நான் இரவினுடைய கடைசி பகுதியில எழும்பி தொழுவேண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்ன மனுஷன் நீங்க, எவ்வளவு ஈமான்ல உயர்ந்தவர், நீங்க கடைசியில் எழும்பி தொழணுமா இல்லையா கேட்டாங்களா? 2 நபித்தோழர்களையும் ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். அம்மா 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 அன்த யா அபூபக்கர் ஃபஅഖذت بالوثقة, அபூபக்கரே நீங்கள் பாதுகாப்பான வழிமுறையை கடைபிடித்தீர்கள். வ அம்மா அன்த யா உமர் ஃபஅഖذت بالقوة, உமரே நீங்கள் உறுதியான வழியை கடைபிடித்தீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்.
எனவே என்னுடைய பலவீனத்துல எனக்கு ஒரு நாளைக்கு 3 ரக்காத் தொழுவேலும்ன்றதுதான் எனக்கு விளங்குதுண்டா நாங்க 5க்கு போறத யோசிக்க கூடாது. கொஞ்ச நாள் 3 நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 5க்கு போறத யோசிக்கணும். நம்ம ஆரம்பிக்கிற நேரமே பெருசா ஆரம்பிக்கிறது, கொஞ்ச நாள்ல சக்தி இழந்து படப்பாகி ஒன்றுமே இல்லாத லெவலுக்கு போறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல விடயங்கள் இந்த தலைப்பிலே பேசலாம். எமது இபாதத்துக்கள் அழகானதாக மாற வேண்டும். அழகானதாக எமது இபாதத்துக்கள் எங்கட மனசாட்சிக்கு தெரியும். என்ற வணக்கம் அழகானதா, பூர்த்தியானதா, குறையுள்ளதா என்பது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். என்னுடைய வணக்கம் அழகாக மாற 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 அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ் எமது வணக்கம் அழகாக எமது உள்ளம் ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் எமது உலக வாழ்க்கையின் தேவையாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த அடிப்படையில் எமது இபாதத்துக்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.